Hi everyone, this is Deepa, Saree Drapist. நான் ரிப்பீட்டிங் பண்ணி தரேன். பாக்ஸ் ஃபோல்டிங்லேருந்து ஃப்ளஃபிலேருந்து எல்லாமே பண்ணுறோம். என்னுடைய பேஜ் லக்கி ஸ்டைல் கலெக்டிவ். இப்போ நான் வந்து ப்ராடக்ட் நாலேஜ் கொடுக்க போகிறேன். ஒரு சாரீ ப்ரீப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன ப்ராடக்ட் வந்து தேவைப்படுது அப்படின்ற ப்ராடக்ட் நாலேஜ் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெக். மார்க்கெட்டில் இந்த மாதிரி பெக்ஸ் கிடைக்குது, நிறைய ஃபேன்சி பெக்ஸ் கிடைக்குது. அந்த ஃபேன்சி பெக்ஸ் பக்கம் போக வேண்டாம், பிகாஸ் அதில் வந்து ஹோல்ட் நல்லா இருக்காது. பட் இந்த மாதிரி பெக்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஹோல்டு இருக்கும். நல்லா நம்ம வந்து சாரீ வந்து நம்ம அயன் பண்ணும்போது இதை டேபிளில் வச்சு நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெக்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது, நீங்கள் இதை வந்து பை பண்ணிக்கலாம். அண்ட் தென் சேஃப்டி பின்ஸ் நான் யூஸ் பண்ணுறது இந்த அரோமி பிராண்ட், AROMI அரோமி பிராண்ட். அரோமி பிராண்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். சாரியை டேமேஜ் பண்ணாது, ரஸ்ட் ஃப்ரீ, நமக்கு அவ்வளோ சீக்கிரம் துருப்பிடிக்காது. அதே மாதிரி நம்ம பின் பண்ணுறோம் அப்படின்னா அது இது வந்து ஷார்ப்பாக இருக்கும், பிளெண்டாக இருக்காது. இது வந்து 3 சைஸஸ் அவைலபிளாக இருக்குது, 0, 1, 2 அப்படின்ட்டு. 0 நத்திங் பட் சைஸஸ் வந்து ஜஸ்ட் இந்த லென்த்தோடைய சைஸஸ் தான் நம்ம சொல்கிறோம். 0ன்ற போது அது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், 1ன்ற போது 35 mm இருக்கும், 2 வந்து 40 mm இருக்கும். இந்த மாதிரி நமக்கு சேம் சைஸஸ்ல பேக்கெட்டாகவும் அவைலபிளா இருக்கு, இந்த மாதிரி அசார்ட்டடாகவும் அவைலபிளா இருக்கு. நீங்க என்ன வேணும்னாலும் எடுத்துக்கலாம், மார்க்கெட்ல கிடைக்கிறது. இது வந்து ஆன்லைன்ல கிடைக்காது, இது நம்ம மேக்ஸிமம் நியர்பை ஷோஸ்ல தான் போய் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இந்த ப்ரொடெக்ஷன் மேட். ப்ரொடெக்ஷன் மேட் இப்போ நிறைய மாடல்ல வந்திருக்கு. இது வந்து நம்ம ஜஸ்ட் டே டவுன் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணுவோம் சாரிக்கு மேல வச்சு. இப்போ வந்து நமக்கு அயன் பாக்ஸ்ல ஹோல்ட் பண்ற மாதிரி வந்து கிரிப்போடெல்லாம் சேர்ந்து வந்திருக்கு, நம்ம அதுவும் நம்ம வந்து எடுத்துக்கிடலாம். அண்ட் தென் இன்ச்டேப் வந்து நம்ம ஒரு வாட்டியும் வந்து கிளைண்ட்டை வந்து நம்ம வந்து சாரியில் மெஷர் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஸோ ரிப்பீட்டடாக நமக்கு அவங்க வராங்க, ரெகுலர் கிளைண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஒன்ஸ் அவங்க கிட்ட இருந்து பாடி வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம சாரியில இருந்து நம்ம வந்து இன்ச்டேப் வழியாக மெஷர் பண்ணி நம்ம வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் வி டோன்ட் நீட் டு டிஸ்டர்ப் தி கிளைண்ட்ஸ் ஆஃபன். அண்ட் தென் பால்பின் வந்து மேக்ஸிமம் 2 இருந்தால் போதும். ஸோ 2 pieces இஸ் மோர் தென் எனஃப். சும்மா எங்கேயாவது நமக்கு வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ற போது இது ஜோதி பிராண்ட்ல வாங்கிக்கோங்க, இது நல்லா இருக்கும். அதே மாதிரி சேஃப்டி பின்ஸ் வாங்கும்போது இந்த மாதிரி பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு எடுத்து வைக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எப்பவுமே வந்து நம்ம அயன் பண்றோம்னா ஒரு பேஸ் கிளாத் நம்ம பக்கத்துல எப்பவுமே வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம பாக்ஸ் ஓவர் ஹீட் ஆச்சுன்னா நம்ம பேஸ் கிளாத்ல வச்சு நம்ம ஹீட்டை வந்து ஜஸ்ட் கொஞ்சம் வெளியில வந்து ரெடியூஸ் பண்றோம். ரெடியூஸ் பண்ணிட்டு நம்ம சாரியில யூஸ் பண்ணும்போது நமக்கு சாரி அவ்வளவு சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. ஸோ எப்பவுமே ஒரு பேஸ் கிளாத் இருக்கட்டும். அண்ட் தென் நமக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் பண்றதுக்கு கவர், அதே மாதிரி ஹேங்கர் ஃபோல்டிங்க்கும் செப்பரேட் கவர் இருக்கு. ஹேங்கர் ஃபோல்டிங்க்கு லாங்கா வரும், பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு 14 into 18 inches நான் யூஸ் பண்றேன். இது வந்து நல்ல லாங்காவும் இருக்கும், நமக்கு வந்து என்ன கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பாக்ஸஸ் வரைக்கும் நமக்கு இதுல ஃபோல்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கவர்ஸ் வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். அண்ட் தென் கம் டு தி பாயிண்ட் ஃபார் தி அயன் பாக்ஸ். அயன் பாக்ஸ் இஸ் a must. அண்ட் இது வந்து நான் பிலிப்ஸ் பிராண்ட்ல 1900 watts வச்சிருக்கேன். 2400 watts சூப்பரா இருக்கும், நீங்க அதை வந்து கெட் பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். அது ஜஸ்ட் வாட்ஸ் தான் டிஃபர்ஸ். இதுக்கும் அதுக்கும் என்ன பேசுனா ஹீட் வந்து இதுல நம்ம வந்து 2 times ப்ரெஸ் பண்றோம் அப்படின்னா அது ஒரு சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணும் போதே நமக்கு வந்து அது நல்லாவே ஸ்ட்ரீம் ஆகிடும். நல்லா நமக்கு அயனிங் வந்து நல்லா பர்ஃபெக்டா கொடுக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், மற்றபடி எதுவுமே இல்லை. மற்றபடி எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருக்கும், நல்லாவே இருக்கும். இதுலயும் வந்து நமக்கு வந்து ஸ்டீம் ஆப்ஷன் இருக்கு. இதுல நம்ம ப்ரெஸ் பண்ணி ஸ்டீம் வர வைக்கிறது இல்ல, ஆட்டோமேட்டிக்கா இதுல வரும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பிலிப்ஸ் 2400 wattsக்கு மேல வாங்குனீங்க பெஸ்ட் இருக்கும். அண்ட் தென் அயனிங் டேபிள். அயனிங் டேபிள் நான் ப்ரிஃபர் பண்றது, நான் யூஸ் பண்றது பாத்லா. பாத்லா ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அதனாலதான் எல்லாருமே மேக்சிமம் பாத்லாக்கு போவாங்க. பாத்லா பிராண்ட்ல வந்துட்டு நமக்கு இது எல்லாமே எல்லா ஹோல்ஸுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஹைட் எவ்வளவு வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்து அயன் பண்ணணும்னால இதை வந்து ஜஸ்ட் கீழே நான் இறக்கிக்கலாம், இல்லை நான் தரையில கொஞ்சம் இது அயன் பண்ணாலும் நான் கீழே இறக்கி கூட கொஞ்சம் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்டபிள் நல்லாவே இருக்கும். அயன் பாக்ஸ் வைக்கிறதுக்கு தனி செப்பரேஷன் இருக்கு. இது இல்லாம மார்க்கெட்ல கம்மி ரேட்லயுமே நமக்கு வந்து அயன் டேபிள்ஸ் கிடைக்கும். அது என்னன்னா நமக்கு இந்த அயன் பாக்ஸ் வைக்கிறதுக்கு தனியா இடம் இல்லாமல் ஃபுல்லாவே நமக்கு வந்து டேபிளாவே இருக்கும். நீங்க அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். இது எல்லாத்தோடைய டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியல, லிங்க் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த லிங்க் எல்லாம் ஷேர் பண்றேன்.